சிக்கனில் ஒரு ஈஸியான ரெசிபி சொல்லுங்கன்னா அது இந்த சிக்கன் சுக்கா தாங்க. சோம்பேறி சிக்கனெல்லாம் விட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சிக்கனை செஞ்சிடலாம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. அது கூடவே நம்ம 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா அந்த மிளகாய் தூளை வதக்கிக்கோங்க. எண்ணெயும் மிளகாத்தூளும் திரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கனை நல்லா வேக விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.